இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க, 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அரை கப்பு ரவை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா வந்து தோசை பதத்தோடு நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் டைஜஷன் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையானதுக்கு பச்சை மிளகா, கேரட்டு, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தோசையில் ஊற்றிக்கலாம். தவாவில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வேகும் இது. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ராகி